அதாவது எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். சபரீசனை வந்து சீமானும் அவருடைய மனைவியும் வந்து சந்திச்சிருக்காங்க. அப்ப அங்க பேசப்பட்டது என்ன அப்படின்னா 100 கோடி ரூபாய் எங்களுக்கு நீங்க கொடுத்தா இந்த அதிமுக எதிர்ப்பு வந்து பிஸ்மி அப்படிங்கிற கேரக்டர் தொடர்ந்து அண்ணன் சீமானுடைய மதிப்பை குலைக்கிற மாதிரியும், சீமானவர்களை அசிங்கமாகவும் ஆபாசமாகவும், அதே நேரத்தில் சீமான் வந்து எதிர்கட்சிகிட்ட காசு வாங்கிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத விமர்சனத்தை வந்து வச்சு சீமானுடைய நற்பெயரை வந்து கெடுக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணா அறிவாலய வாசலில் சீமானவர்கள் நிற்கிற மாதிரியும், அதே மாதிரி கமலாலய வாசலில் சீமானவர்கள் நிற்கிற மாதிரியும் இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி போட்டிருக்காப்புல. இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். மட்டும் இல்லாமல் இந்த தாவேகா தலைவர் விஜய் வந்து விமர்சித்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது மாதிரி சீமான் அவர்கள் மேலே இருந்தாலும் இப்படி பேசுகிறான்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னோடனே அது பார்த்துட்டு விக்டோரியா கௌரி பெண் நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் வந்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் கட்சி தலைவருங்கிறாங்க. நீதியரசர் சொல்கிற வார்த்தை தான், இதை நம்ம சொல்லலைங்க. இப்போ புரியுதுங்களா? கோர்ட்டு கரெக்டாக வந்து வழக்கு கொண்டு போனால் சீமான் மேலே தப்பு இல்லை, நீதிபதி அவதூறாக பேசாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு.